எவ்வளவு நேரமாக தேவகி இதையே நீ மடியில் வைத்துக் கொண்டு தாளாட்டி கொண்டு இருப்பாய்? உனக்கு உறக்கம் வரவில்லையா? நமக்கு ஒரு குழந்தையை தாளாட்ட கொடுத்து வைக்கவில்லை என்று நினைத்துக் கொள்வோம். யார் கூறியது கொடுப்பன இல்லை என்று? தாங்கள் மனம் தளராமல் இருங்கள். நமது உயிர் அல்லவா இதோ என் மடியில். தேவகி, நான் என்ன கூறி உன்னை சமாதானம் செய்வது? நான் இப்பொழுது சந்தோஷமாக உள்ளேன். எனது கண்ணன் என்னுடனே இருக்கிறான். தேவகி, இப்போது என்ன பெயர் கூறினாய்? கண்ணன். கண்ணன். நமது மகனுக்கும் அதே பெயர்தான் இருக்குமோ? தெரியாது. யார் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கட்டும். ஆனால் எனது மகன் பெயர் கண்ணன். என் மகன் கண்ணன் தான். என் செல்ல கண்ணா, உறங்க, நன்றாக உறங்க. தாலேலோ. என் செல்ல கண்ணா, உறங்க. கண்ணா, ஏன் இன்னும் தூங்கவில்லை? யோசித்துக் கொண்டிருந்தேன் அம்மா. என்ன கண்ணா இவ்வளவு ஆழ்ந்த யோசனை? எனக்கு யோசிப்பதற்கும் முடிவு எடுப்பதற்கும் 1000 விஷயங்கள் உள்ளதம்மா. உள்ளதா? இவ்வளவு சிறிய வயதிலேயே பெரியவர்களைப் போல யோசிக்கவும் முடிவெடுக்கவும் நீ துவங்கி விட்டாயோ? அது சரி, எதை பற்றி இப்படி பலமாக யோசிக்கிறாய்? எல்லாருடைய விஷயங்கள் தான். உலகில் உள்ள உயிரினங்களை பற்றி. உலகத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இறைவன் தானே கண்ணா? ஆம், நம் ஆன்மாவில் இறைவன் உள்ளார் அம்மா. நம் உள்ளே வாழும் உயிர் இறைவனின் அம்சம்தானம்மா. ஒப்புக்கொள்கிறேன். கண்ணனுக்கு எப்போதும் பெரியவர்களை விட அதிக அறிவாற்றல் உள்ளது. சிந்தனை சக்தியும் அதிகம். அந்த சிந்தனைக்கெல்லாம் சிறிது நேரம் ஓய்வு கொடுக்க வேண்டுமல்லவா கண்ணா? அதற்கு உறக்கம் அவசியம்தானே? உறங்குகிறேன். அம்மாவின் மடியில் தலையை வைத்து படுத்தால் விரைவில் உறக்கம் வரும். தாராளமாக படுத்துக்கொள். தேவகி, உனது முகம் சோர்வாக உள்ளது. நேற்றிரவு சிறிதும் தூங்கவில்லையா? தங்கள் முகத்திலும் சோர்வு காணப்படுகிறது. எல்லா இரவுகளும் ஒரே மாதிரிதான் உள்ளது. இருப்பினும் காலை வேளையில் வெளிச்சம் இந்த சிறையினுள் காணப்படுகிறது. அதுதான் நமக்கு நிம்மதி. ஆமா, எனது மனம் கூறுகிறது. வாழ்க்கையின் இந்த இருட்டு மறையத்தான் செய்யும். இவ்வளவு காலமும் நாம் அனுபவித்த சிறைவாசம் ஒரு தவமாகும். நம்மை காப்பதற்காக ஒரு ஒளியானது நிச்சயம் வரத்தான் செய்யும். நானும் அதை நம்புகிறேன். எல்லா பாதையும் அடைபடும் போது தெய்வம் நமக்கு ஒரு பாதையை அமைத்துக் கொடுக்காதா? நாராயணன் இப்பொழுது நம்மோடு இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக நந்தகோபர் வந்து சென்றதாக கேள்விப்பட்டேன். மிகவும் துக்கத்துடனும் வேதனையுடனும் அவர் திரும்பி சென்றாரா? கம்சராஜனுக்கு உறவுகளின் அருமை தெரியாத நம்மை காண அனுமதித்திருக்க மாட்டார். கம்சராஜன்
இந்த வசுதேவனை மட்டுமல்ல, பாவம் நந்தகோபரையும் எதிரியாக காண துவங்கிவிட்டார். நந்தகோபர் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்ட பிறகும் அவர் நம்மை காண அனுமதிக்கவில்லையாம். கம்சனை தவிர உடன் இருப்பவர்களுக்கு மனசாட்சி உள்ளது. அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் சற்று தாமதமானாலும் அது நம் செவி கேட்டுகிறது. காப்பாற்ற வேண்டியவர்களை மிக அதிகமாக தண்டிக்கின்றனர். இதை மகா பாவம் என்று கூறாமல் என்னவென்று கூறுவது? நாம் இப்படி தண்டிக்கப்படுவது என்ன தவறு செய்ததற்காக? தெரியவில்லை. இந்த பிறவியில் அறிந்தோ அறியாமலோ நாம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. ஆனால் ஒருவேளை முற்பிறவியில் என்னவோ